நான்வெஜ் மெனு பார்ப்போம். இதுக்கு ப்ரான் மசாலா செஞ்சுருக்கேன், சிக்கன் மசாலா கிரேவி செஞ்சுருக்கேன், பெப்பர் எக் மசாலா, தயிர் பச்சடி, ஒயிட் ரைஸ், ரசம். இன்றைக்கி இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கா? சூப்பராக. இப்போது ப்ரான் பிரியாணிக்கு என்னென்ன எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன். ப்ரான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். முதல்ல மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன். இது பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவு, ஏலக்காய் தூள், முழு ஏலக்காய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, 2 எடுத்துக்கோங்க. நான் ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அன்னாசி பூவு, கருப்பு ஏலக்காய், மஞ்சள் தூள், இதெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். இந்த கருப்பு ஏலக்காய் இதெல்லாம் இல்லாட்ட கூட பரவாயில்ல. இந்த ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது 4 கண்டிப்பாக வேணும். தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து மேரினேட் பண்ணிக்கிறோம். ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள். நீங்கள் காரம் கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. உப்பு ப்ரானுக்கு வேணுங்கிற அளவு மட்டும் போடுறேன். பிரியாணிக்கு அப்புறம் அரிசிக்கு அப்புறம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்க போகிறேன். இப்போ ஊற வச்சிருக்க ப்ரான் சேர்க்குறேன். இதை தண்ணி ஊற்றாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிங்கன்னா பாதி வெந்துடும். பாதி வெந்ததுக்கப்புறம் அரிசி சேர்க்கலாம். இப்போ ப்ரான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ப்ரானில் நான் தண்ணியே ஊற்றலை, ப்ரானில் இருக்க தண்ணியெலாம் வெளியில் வந்துடுச்சு. இப்போ இதோட அரிசி சேர்த்துடலாம். அரிசி பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது 1 மணி நேரம் முன்னாடியே எடுத்து ஊற வச்சிட்டேன். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதே தண்ணியோடு அதில் ஊற்றுறேன். குக்கரில் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் அந்த தண்ணி அளவை குறைச்சிடணும். ஏன்னா ப்ரான்லேருந்து தண்ணி வருது, அதோடு சேர்த்து அரிசிலையும் சரியான அளவு இருந்துச்சுன்னா குழஞ்சி போயிடும். நான் இது பாத்திரத்தில்ன்றதுனால தண்ணியை குறைக்காமல் அப்படியே ஊற்றுறேன். இப்போ நம்ம ப்ரானுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம். இப்போ அரிசிக்கு உப்பு போடுறேன். ப்ரான் இப்போ நான் 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ அடுப்பை கூட வச்சு ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. இப்போ நான் வச்சு 7 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுப்பு அமர்த்த போகிறேன். நல்லா இருக்கா? சூப்பராக. இப்போ 5 முட்டை வேக வச்சுருக்கேன். முட்டை மிளகு மசாலாக்கு
இந்த முதல்ல முட்டை வேக வைக்கும்போது அடுப்பை கூட வச்சுக்கோங்க. சூடு வந்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா குறைய வச்சுருங்க. இப்போ லேசாக அடியில் பபிள்ஸ் வந்துடுச்சு. இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுருங்க, ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. இல்லாட்டி முட்டை வந்து கொதிக்கும்போது அடுப்பை கூட வச்சிங்கன்னா கொதிக்கும்போது ஒன்றோட ஒன்று இடித்து முட்டையோட வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் முட்டை உடைக்கும் போது ஷேப்பாக இருக்காது. இப்போ முட்டை மிளகு மசாலாக்கு லேசாக முட்டையை வாங்குங்க, வகுந்து விட்டுக்குங்க, மசாலா உள்ளே சேர்கிற மாதிரி. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பாதி தக்காளி, புளிப்பு ரொம்ப வேண்டியதில்லை, பாதி தக்காளி எடுத்திருக்கேன். புளிப்பு தக்காளி தான் எடுத்திருக்கேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளைப்பூடு கட் பண்ணது, கொஞ்சம் இஞ்சி, 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய், இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இது வந்து 3/4 டீஸ்பூன் மிளகும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து நுணுக்கின மிளகு சீரகத்தூள். முதல்ல வெள்ளைப்பூடி இஞ்சியும் போடுறேன். பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். மல்லித்தூள், மஞ்சள் தூள், இது மிளகும் சீரகமும் சேர்ந்து நுணுக்கின தூள். தக்காளி கொஞ்சோண்டு புளிப்புக்கு கொஞ்சமாக போதும், பாதி தக்காளி போதும். முட்டை வந்து வெந்துருச்சு, அதுக்கு தண்ணி தேவையில்லை. இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வேகணும், அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பை கூட வச்சு வேக விடலாம். உப்பு கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டுக்கலாம், கொஞ்சம் வத்தி வரும்போது போட்டுக்கலாம். இப்போ வந்து முட்டைக்கு மசாலா நல்லா வெந்துருச்சு. வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கிறேன். மசாலாக்கும் உப்புக்கும் முட்டைக்கு சேர்த்து போடுறேன். கொஞ்சம் இந்த கிரேவியோட முட்டை ஒரு கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நல்லா வத்தினோன்னா இறக்கலாம். இந்த மசாலா மிளகு முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலாக்கு வந்து 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். இது வந்து மசாலாக்கு வந்து ஒரு புளித்தக்காளி எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம், 1/2 டீஸ்பூன் இஞ்சி, இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளைப்பூடு, 2 பச்சை மிளகாய் வகுந்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வெள்ளைப்பூடி, இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம் நல்லா செவந்து வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு.
இப்போ மசாலா தூளோட பச்சை வடைலாம் இப்போ போயிடுச்சு. தக்காளி போட்டுக்கிறேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு இப்போ நான் எடுத்துருக்குது. சிக்கன் போட்டுக்கலாம். குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் இவ்வளோ தண்ணி ஊற்றக்கூடாது. நான் இதே பாத்திரத்தில் வேக வைக்க போகிறதுனால தண்ணி கூட ஊற்றிருக்கேன். குக்கரில் வேக வைக்கிறதுனா சும்மா 1/4 டம்ளர் தண்ணி போதும். நான் இப்போ 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அடுப்பை நல்லா கூட வச்சு வேக விடுங்க. பாதி வெந்ததுக்கப்புறம் உப்பு போடலாம். இப்போயே உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் எடுக்கும். நான் இப்போ வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளிலாம் அப்படி இருந்தால் மதிச்சு விட்டுருங்க. இப்போ உப்பு போடலாம். இப்போ நான் வச்சு 25 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ உங்களுக்கு கிரேவி பதத்தில் வேணும்னா இந்த மாதிரியே இறக்கிடலாம். இல்லை கொஞ்சம் கெட்டியான மசாலா மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். நான் கொஞ்சம் தண்ணி வற்ற விட போகிறேன். இப்போ உப்பெல்லாம் நீங்கள் சரி பார்த்துக்கிட்டுருங்க. உப்பு பத்தாட்டி இப்போ போட்டுக்கிட்டலாம். இல்லை நீங்கள் தண்ணியை வற்ற விட்டு இறக்கிறதா இருந்தால் நீங்கள் பாத்திரத்தை மூட வேண்டியதில்லை, திறந்தே வச்சிடலாம். அப்போ தான் சீக்கிரம் வற்றும். மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த ஆவி படிஞ்சு மறுபடியும் உள்ளே விழுந்து தண்ணி வற்ற ரொம்ப நேரம் ஆகும். இப்போ இந்த பதத்துலேயே நான் இறக்க போகிறேன். அப்போ தான் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இப்போ தயிர் பச்சடிக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், ஒரு கேரட்டு, இது இஞ்சியும் பச்சை மிளகாயும் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தயிர் பச்சடிக்கு வெங்காயம் போடும்போது வெங்காயத்தை நல்லா அலசி கழுவிக்கிட்டிங்கன்னா வெங்காயத்தோட காரம் ரொம்ப குறைஞ்சிரும். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இப்போ வெங்காயத்தை தண்ணியில் அலச போகிறேன். நல்லா பெசரி விட்டுருங்க. அது தனித்தனியாக வர்ற மாதிரி பெசரி விடுங்க. அப்போ தான் காரம் நல்லா குறையும். இப்போ தண்ணியை நல்லா வடித்து விட்டுறலாம். இதோட வெள்ளரிக்காய் நீங்கள் சேர்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் கொஞ்சம் கசந்தாப்பில் போயிடும். அதனால் வெள்ளரிக்காயை வெங்காயம் கேரட்டோடு சேர்க்க வேண்டாம். போட்ட உடனே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு வெள்ளரிக்காய் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா கசந்தாப்பில் போயிடும். இஞ்சியும் பச்சை மிளகாயம், தயிர் வேணுங்கிற அளவு ஊற்றிக்கோங்க. உப்பு கொஞ்சம், இப்போ பிரியாணிக்கு தயிர் பச்சடி செஞ்சாச்சு. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் ரசம் வைக்கிறதுக்கு. இது வெள்ளைப்பூடி 2 வெள்ளைப்பூடி இடித்து வச்சுருக்கேன், ஒரு வரமிளகாய், பச்சை நம்ம வராங்க. இது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விடுங்க.
இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அது இன்னும் கொஞ்சம் தக்காளி வேகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ ரசம் நல்லா கொதிக்குது, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இது வந்து மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன் இடித்து வச்ச தூள். இப்போ வந்து ரசத்துக்கு வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் எலுமிச்சம்பழம் ஊற்றுறதுனால அடுப்பை அமர்த்திட்டு ஊற்ற போகிறேன். மிளகு சீரகம் போட்டு ரொம்ப நேரம் ரசம் கொதிக்கக்கூடாது, அதனால இப்போ அடுப்பை அமர்த்திடுறேன். எலுமிச்சம்பழம் வந்து அடுப்பை அமர்த்தினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஊற்றுறேன். நீங்கள் புளி ஊற்றுறதா இருந்தால் இதெல்லாம் கொதிக்கும் போதே ஊற்றிடுங்க. புளியும் சேர்ந்து ஒரு கொதி கொதிக்கிற வரைக்கும் அடுப்பை எரிய விட்டுருங்க. இப்போ ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது சண்டே லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப சிம்பிள். சிக்கன் கிரேவி, சிக்கன் மசாலா கிரேவி, முட்டை, மிளகு முட்டை, இந்த மெனுவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ். தேங்க்யூ.